கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து முகநூலிலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த சனிக்கிழமை அதிகாலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த அதிகாலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய இந்த சனிக்கிழமை அதிகாலை பொழுதை நாங்கள் காணவா, இந்த நாளின் அதிகாலையில கண் விழித்து உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் அமர்ந்து உம்மை ஆராதிக்கவா. இந்த வாரத்தின் முந்தின நாட்களில் எங்களுக்கு ஆண்டவர் செய்த மகிமையான, மகத்துவமான, வல்லமையான செயல்களுக்காக தம்மை துதிக்கவா. இன்றைக்கும் காலையில் புதிய கிருபைகளை உம்முடையத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளவா. எங்களுக்கு நீ தருகிற நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் மலரட்டா. கர்த்தாவே, உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை மகிழ பண்ணும் ஐயா. தேவைகள், பாரங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் என்று சொல்லி பலவிதமான எதிர்பார்ப்பின் மத்தியில அதிகாலையிலே உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் நீ தருகிற நன்மையினால மகிழட்டா. நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கட்டா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 103வது ஞான பாடல். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதன் நீர் வாழ்க வாழ்க இயேசுவே என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். Beyond
86வது சங்கீதத்தில் முதல் 13 வசனங்களை முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 86 1 முதல் 13 வரை. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து எனக்கு மறுமொழி அருளும். நான் சிறுமையும் வறுமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாளெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரோ, மன்னிக்க சித்தமாயிருக்கிறவரோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரிடத்திலும் மிகுந்த கிருபையும் உடையவர். என் ஆபத்து நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் எனக்கு மறுமொழி அருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின சகல ஜாதிகளும் வந்து உமது சந்நிதியில் பணிந்து உமது நாமத்தை மைமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். சேர்ந்து வாசிப்போம். என் மீதுள்ள உமது கிருபை பெரிதே, தாழ்ந்த பாதாளத்தினின்று என்னை விடுவித்தேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை உள்ள பகுதிகள். அதை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 முடிய. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து ஊரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்பது. இன்றைக்கான முதல் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 12 23 முதல் 27 வரை. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ
அதை நித்திய காலமாய் காத்து கொள்ளுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்பவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறதே, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா திரியக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியோடு அறிக்கை செய்வார். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலா நித்திய ஜீவனோ உண்டென்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த சனிக்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவுது. இந்த நாளின் சிந்தனையாக ஆவியானவர் நமக்கு தருகிற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி நூல் 39வது வசனம். மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஜெபிப்பான். நல்ல கர்த்தாவே, இந்த நாளின் காலையில் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீ பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகளின் இரகசியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துகிற பிரகாரம் விளங்கிக் கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அரசாங்க பணியில பல ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவர் தனக்கு கிடைத்த பண பலன்களை எதிலே முதலீடு செய்வது என்பதை பற்றி யோசிப்பதற்காக முதலீடுகள் சம்பந்தமாக ஆலோசனை கொடுக்கிற ஒருவரிடத்திலே அணுகினார். அந்த இன்வெஸ்டிங் பிளான் பற்றி தெரிந்தவர், முதலீடு செய்கிறவர்களுக்கு சிறப்பாக ஆலோசனை கொடுக்கிறவர். அந்த நபர் ஆலோசனை கேட்கும்படியாக போனவரிடத்திலே சொன்னார், முதலாவது நீங்கள் நிலத்திலே முதலீடு செய்யலாம். அது கொஞ்ச நாள் இருந்தால் நீங்கள் இப்போது 50 ரூபாய்க்கு வாங்குற நிலம் 10 வருஷம் கழிந்து 500 ரூபாய் போகும். வேற ஏதாவது வில்லங்கம் ஏதாவது வந்தால் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்கிறது. அப்படியானால் அடுத்த திட்டம் தங்கத்திலே முதலீடு செய்வது. இப்போது பாருங்க, 500 ரூபாயா இருக்கிற தங்கம் 5 வருஷத்துல 5000 ரூபாய் போகக்கூடும். தங்கம் ஒரு நிரந்தரமான சேமிப்பு திட்டம், ஆனால் அதுலேயும் சிக்கல் இருக்கிறது.
இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி வந்தார். கடைசியா சொன்னார், எல்லா ஸ்கீமும் நல்ல ஸ்கீமு தான், ஆனா எல்லாம் காலத்துக்கு தகுந்தது மாதிரி மாறத்தக்கவைகள். இது சரியா இருக்கும் என்று சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, மனிதன் தான் சேமித்ததை, தன்னுடைய கைவசம் இருக்கிற பொருளை முதலீடு செய்து பார்த்து அதனுடைய லாபத்தையும் அதை நிரந்தரமாக சேமித்து வைக்கவும் விரும்புகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒரு பொருள் உலகத்திலே இல்லை. இங்கே பூச்சியும் துருவும் பிடிக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருவார்கள். எந்த இடத்துல கொண்டு போய் எந்த மாதிரி முதலீடு செய்தாலும் அந்த முதலீடுக்கும் ஆபத்து இருக்கிறது. பழைய காலத்து யூதர்கள் என்ன செய்வார்களா, தங்களுடைய தங்கம், பணம் இவற்றை வீட்டில பெரிய பள்ளங்களை தோண்டி அதிலே வைத்து மூடி வைப்பார்களா. ஏனென்றால் அந்த தேசம் அடிக்கடி யுத்தம் நடக்கிற தேசம். திடீரென்று வெளிநாட்டு படையெடுப்பு வரும். அப்போது குடும்பத்தோடு எல்லோரையும் அழித்துவிட்டு இருக்கிற உடைமைகளை எல்லாம் பிடுங்கி கொண்டு போய்விடுவார்கள். ஆகையினால வெளிநாட்டு படையெடுப்பின் போது திருடர்கள் திருட வரும்போது அவர்கள் கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு தங்கள் வீடுகளிலே பள்ளங்களை தோண்டி அதிலே சேமித்து வைத்தார்கள். பிற்காலத்தில் அவர்களுடைய சந்ததிகள் அல்லது வேறு மக்கள் அந்த இடத்தை தோண்டும் போது அதிலே இந்த பொன்னும் பொருளும் இருக்கிறது. ஆனால் சேமித்தவர்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஜீவனை முதலீடு செய்யுங்கள். ஜீவனுக்கான முதலீடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. ஜீவனுக்கான முதலீடு என்பது டோமினோஸ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டை போன்றது. மற்ற எல்லா விளையாட்டுகளையும் பார்த்தீங்கன்னா அதிக ரன் எடுக்கிறவர்கள் கிரிக்கெட்டில் வெற்றி வேந்தர்களாக அறிவிக்கப்படுவார்கள், வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். ஃபுட்பாலில் நிறைய கோல் அடித்தவர்கள் வீரர்களாக வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். இந்த டோமினஸ் என்பது கட்டைகளை வைத்து விளையாடுகிற ஒரு விளையாட்டு. முதலாவது யார் தங்களுடைய கைவசம் இருக்கிற எல்லா கட்டைகளையும் இழப்பார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இழப்பிலே வெற்றி இருப்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு விளையாட்டு டோமினஸ். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இழப்பினால் நம் ஜீவனை காக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த வேத பகுதியில 4 முதலீடுகளை சொல்லுகிறார். ஜீவனை முதலீடு செய்கிற 4 பிளான், திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறார். ஒன்று, மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நம்முடைய ஜீவனை இழப்பதை அல்லது கிறிஸ்துவில் நமது ஜீவனை முதலீடு செய்வது.
அப்படி செய்யும்போது நம்முடைய ஜீவன் என்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம் வீடு, சகோதரர், சகோதரி, தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை, நிலம், இதெல்லாம் ஜீவன் தான். ஒருவனுக்கு ஜீவன் என்று சொன்னால் இவை எல்லாவற்றையும் சொல்லுவான். இம்மையிலே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு போதுமானது என்று இருப்பவைகள் ஜீவனானவைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது கிறிஸ்துவினிடத்திலே தன் ஜீவனை முதலீடு செய்கிறவன் இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவான். இரண்டாவது, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, நற்செய்தி சொல்லுவதன் நிமித்தமாக பிறன் ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் ஆண்டவர் என்ற நற்செய்தி சொல்லப்படுவதற்காக நான் என் ஜீவனை முதலீடு செய்தால் எனக்கு அதன் நிமித்தமாய் இம்மையிலே நூறத்தனையாக மறுமையிலே நித்திய ஜீவனும் கிடைக்கும். மூன்றாவது முதலீடு மார்க்கு நற்செய்தி, மன்னிக்கவா, லூக்கா நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இன்னொரு முதலீட்டை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஆத்துமாவிலே முதலீடு செய்தல், இன்வெஸ்டிங் ஆன் சோல்ஸ், ஆத்துமாக்களில முதலீடு செய்தால் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அந்த ஆத்துமாக்களை அங்க பார்ப்போம். அவர்கள் நம்மை பரலோகத்தில் வரவேற்பார்கள். அநீதியான உலகப் பொருளை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள், ஆத்தும ஆதாயம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நான்காவது முதலீடு மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு நற்செய்தி நூல் 26:40. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, மத்தேயு 25:40. அதுக்கு ராஜா பிரதித்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். எளியவர்கள், வறியவர்கள், இல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், பசி உண்டவர்கள், தாகமடைபவர்கள், கவனிக்க தகுதியற்றவர்கள், அனாதைகள், இவர்களும் மேல் போடுகிற முதலீடு இருக்கிறதே, அது பரலோகத்தில் நமக்கு முதலாக கிடைக்கும். அவர்களுக்கு காட்டுகிற இரக்கம், அவர்களுக்கு கொடுக்கிற கரிசனை, அவர்களுக்கு செய்கிற உதவி நாம் பரலோகத்தில் போகும்போது நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு அது பலனாக திரும்பி வரும். நமக்கே அது தெரியாது. ராஜாவை பார்த்து நாங்கள் எப்பொழுது உமக்கு இப்படி செய்தோம் என்று கேட்டால் அவர் சொல்வாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நம்ம நம்முடைய நேரத்தை முதலீடு செய்கிறோம், பணத்தை முதலீடு செய்கிறோம், எல்லாவற்றையும் முதலீடு செய்து பார்க்கிறோம். ஆனால் எதிலையும் லாபத்தை காணல. 10% வட்டி தருகிறேன் என்று சொல்லி ஒருவர் முதலாவது கம்பெனியை தொடங்குறாரு. 10 மாதம் வட்டியை கொடுக்குறாரு. 10வது மாதம் கம்பெனியும் இல்லை, ஆளும் இல்லை. இதுதான் முதலீடினுடைய லட்சணங்கள். வேதம் சொல்லுது, அழிந்து போகிற நம்பிக்கையற்ற உலகத்தில் நித்தியத்துக்கான முதலீடு செய்யுங்கள். நம் ஜீவனை காத்து கொள்ள நினைத்தால் அது அழிந்து போகும்.
கோதுமை மணியை போல தனித்திருக்கின்ற ஜீவன் செத்துப்போகும். ஆனால் அதை கிறிஸ்துவுக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக, ஆத்தும ஆதாயத்துக்காக, ஏழை எளியவர்களுடைய வாழ்வுக்காக முதலீடு செய்தால், இழந்தால் அது மறுபடியும் பலனை கொடுக்கும். யோவான் நற்செய்தியிலுள்ள ஆண்டவர் இயேசு சொல்லார், கோதுமை மணியானது தனித்திருந்தால் செத்ததா இருக்கும், அது நிலத்தில் விழுந்து செத்து போகுமே, ஆனால் அது அநேக மணிய பலனை கொடுக்கும். சிலுவையின் சித்தாந்தம் இதுதான், இழப்பிலே பெற்றுக்கொள்ளுதல். நான் மற்றவர்களுக்காய் எதை இழக்கிறேனோ, கிறிஸ்துவின் நிமித்தம் எதை இழக்கிறேனோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்பதுதான் சிலுவையின் சித்தாந்தம். இந்த தவ காலத்தில் இந்த சித்தாந்தத்தை வாழ்க்கையில வெளிப்படுத்தி காட்ட முன் வருவா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 589வது பாடலில் 2 சரணங்களை பாடுவான். 1 3 சரணங்கள். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடல். ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே,
இந்த காலையிலே ஆத்தும முதலீடு திட்டத்தை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டின அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக கல்வாரியிலே ஜீவனை கொடுத்தீரையா. ஆமாண்டவரே, நீ ஜீவனை கொடுத்து எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டே ஆத்தும ஆதாயப்படுத்தினே. நீ நித்திய வீட்டில பிதாவின் வலது பார்ஷத்தில் நித்திய நியாயாதிபதியாயிருக்கிறீர் ராஜா. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான் என்று சொன்னேன். நல்ல தகப்பனே, பவுலை போல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், அற்பமும் குப்பையுமாக எண்ணினேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக, நற்செய்தி பணிக்காக, ஆத்தும ஆதாயத்துக்காக, இல்லாத ஏழை எளிய மக்களுடைய வாழ்வின் மேன்மைக்காக எங்கள் ஜீவனை முதலீடு செய்தால் அந்த முதலீடு நித்தியத்திலே பலனாக கிடைக்கும். நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற உண்மையை இந்த நாளில் எங்களுக்கு நீ சொன்னீரையா. தகப்பனே, பல வேளைகளிலே உலக பிரகாரமாக நாங்கள் செய்த முதலீடுகள் தோல்வியில் முடிந்திருக்கிறதே, ஏமாற்றத்தை தந்திருக்கிறதே, நாங்கள் நஷ்டத்தை அடைந்திருக்கிறோம். ஆனால் ஆத்துமா ஆதாயப்படியில கிறிஸ்துவின் நிமித்தமா நாமத்துக்காக செய்கின்ற முதலீடு அது நித்திய ஜீவனுக்கான முதலீடு என்பதை இந்த காலையில் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தீரையா. எங்களுடைய நேரங்களை, பணங்களை, தாளந்துகளை, எங்களுடைய ஜீவனை அதில் அதை முதலீடு செய்து நல்ல ஆதாயங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் சாமி. நாங்கள் அதை வீணாக்கி போடாதபடி காத்துக்கொள்ளோம். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளின் கடமைகளை நாங்கள் பொறுப்போடு செய்ய எங்களுக்கு போதிய பலத்தை தார். ஆண்டவரே, இந்த நாளிலும் தூர இடங்களுக்கு பிரயாணமாய் செல்பவர்கள், வாகனங்களை ஓட்டி செல்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை பாதுகாப்பு இருக்கட்டா. வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலிருந்து வேலைகளை, பணிகளை செய்கிற உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே பாதுகாப்பாக தங்கி கடமைகளை செய்ய கிருபை தார். நேற்றைய தினத்திலே அறிவிக்கப்பட்டபடி தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொள்ள இருக்கிற மக்கள், ஆண்டவரே, இந்த தேர்தல் பணிக்காலங்களில் அமைதியான முறையில், நியாயமான விதத்தில் எல்லா காரியங்களும் நடக்க கர்த்ததாமே உதவி செய்யும். உமக்கு சித்தமான நல்ல தலைவர்களை, மக்களை நேசிக்கின்ற, நீதியை விரும்புகின்ற நல்ல தலைவர்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தெரிந்து தாரும் சாமி. இன்று பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கிருபை இருக்கட்டும். வயதான பெற்றோர்களை கண்ணோக்கா. கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல விடுதலையை தாரும். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ள ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைகளே. ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திரு உறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வான். தேங்க்யூ.